இந்தியாவோட ப்ராஜெக்ட் வாணி ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள்ஸை உருவாக்குறதுல டிஆர்டிஓ கவனம் செலுத்த போறாங்க கைஸ். இதை பத்தி தான் கைஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு A to G டிஃபென்ஸ் தமிழ். இந்தியா கைஸ் இப்போ ரீசெண்டா ஹைப்பர்சோனிக் மிசைல் லாங் ரேஞ்ச் ஆன்டி ஷிப் மிசைலை வெற்றிகரமா சோதனை பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து கைஸ் டிஆர்டிஓட கவனம் வந்து ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள்ஸை உருவாக்குறதுல திரும்பி இருக்கு. இந்தியாவோட லட்சிய திட்டமான ப்ராஜெக்ட் வாணி மேல கவனம் செலுத்த போறாங்க கைஸ். ஒரு அட்டாக்ல வந்து கைஸ் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளை வந்து தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைஸ். அதுவும் இல்லாம கைஸ் மேம்பட்ட ஹைப்பர்சோனிக் ஆயுத அமைப்பு உருவாக்குற நோக்கத்துல டிஆர்டிஓ இருக்காங்க. இப்ப கைஸ் நம்ம டிஆர்டிஓ வந்து 3 முக்கியமான HGV ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள்ஸ் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹைப்பர்சோனிக் வெஹிக்கிள்ஸ் வந்து கைஸ் 3 டிசைனை வச்சிருக்காங்க நம்ம டிஆர்டிஓ. எந்த டிசைனை உருவாக்க போறாங்கன்னு இன்னும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. ஃபர்ஸ்ட் டிசைன் கைஸ் கோனிக்கல் பாடி HGV. கோனிக்கல் பாடினா கைஸ் ஒரு கோன் ஷேப்ல இந்த வெஹிக்கிள் இருக்கும். அடுத்தது வந்து கைஸ் விங்டு பாடி வித் டெல்டா விங்ஸ். மூணாவது கைஸ் ஸ்லாண்டட் பாடி HGV. டிஆர்டிஓ வந்து 3 டிசைன் வச்சிருக்காங்க. இந்த 3 டிசைனுக்கும் கைஸ் அட்வான்டேஜும் இருக்கு, சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. அதை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் டிசைன் கைஸ் கோனிக்கல் பாடி HGV ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள். இப்போ கைஸ் கோனிக்கல் பாடினா என்ன பார்க்கலாம். கோனிக்கல் பாடினா கைஸ் கோன் ஷேப்ல இருக்கிற ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள். இதை வந்து நிறைய நாடுகள் வந்து இந்த மாதிரி தான் கைஸ் வச்சிருக்காங்க. இப்போ கைஸ் இந்த கோனிக்கல் ஷேப் டிசைன் வந்து ரொம்ப ஈஸியா நம்ம உருவாக்கலாம். மேனுஃபேக்சர் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுவும் இல்லாம இது ஒரு கோன் ஷேப்ல இருக்கிறதுனால இது எந்த உதிரி பாகங்களும் அதிகமா இருக்காது. அதனால வந்து கைஸ் இது வந்து பவர்ஃபுல்லாவும் இருக்கும். இது ஒரு கோன் ஷேப்ல இருக்கிறதுனால கைஸ் ஹைப்பர்சோனிக் வேகத்துல வந்து இந்த மிசைல் பறக்கும் போது இதோட ஸ்டெபிலிட்டி வந்து கொஞ்சம் கண்டிப்பா மிஸ் ஆகும் கைஸ். இந்த கோன் ஷேப்ல இருக்கிற வெஹிக்கிளோட அட்வான்டேஜஸ் பத்தி பார்க்கலாம். கோன் ஷேப் இருக்கிற டிசைன்ல கைஸ் நேரடியா வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். இதை வந்து நம்ம இதுக்கப்புறம் அப்டேட் பண்ணணும், இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற தேவையில்லை. இதனால கைஸ் இதோட செலவும் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். இந்த ஷேப் வந்து நேச்சராகவே ஹைப்பர்சோனிக் வேகத்தை வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. இந்த கோன் ஷேப் ஹைப்பர்சோனிக் வெஹிக்கிள் வந்து கைஸ் ஒரு ஹீட்டை தாங்குற மாதிரி இருக்கு. அதனால வந்து இந்த ஹைப்பர்சோனிக் ஸ்பீட்ல வரும்போது ஹீட்டால இதுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது கைஸ். இந்த கோன் ஷேப் பாடி வந்து கைஸ் ஹை ஸ்பீட்ல வந்து பறக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இப்போ கைஸ் ஒரு விஷயத்துக்கு வந்து எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும் கைஸ். அப்படி பார்க்கும்போது இந்த கோன் ஷேப் டிசைன் காரணமா கைஸ் பக்கவாட்டை வந்து நம்ம ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ கைஸ் ஒரு விங்ஸ் இருக்கிற ஹைப்பர்சோனிக் வெஹிக்கிளோட கம்பேர் பண்ணும்போது கைஸ் இந்த கோனிக்கல் ஷேப் ஹைப்பர்சோனிக் வெஹிக்கிளோட மெனுவபிலிட்டி வந்து கம்மியா தான் கைஸ் இருக்கும். அதாவது கைஸ் என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இதால வந்து ரொம்ப மெனுவபிலிட்டி பண்ண முடியாது. கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா போற டார்கெட்டையோ இல்ல நின்றுட்டு இருக்கிற டார்கெட்டையோ இது ஈஸியா அட்டாக் பண்ணும். ஆனா வந்து மூவிங் டார்கெட் அட்டாக் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் கைஸ். ரெண்டாவதா பார்க்க போறது கைஸ் நம்ம விங் ஷேப் பாடி தான் இங்க பார்க்க போறோம். இதுல வந்து டெல்டா விங்ஸ் பொருத்தி இருப்பாங்க. இப்போ கைஸ் டெல்டா விங்ஸ்னா எப்படி இருக்கும்னா கைஸ் டெல்டா விங்ஸ் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். டெல்டா விங்ஸ்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம மிராஜ் 200 ஃபைட்டர் ஜெட்டோட விங்ஸும் வந்து கைஸ் ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் இருக்கும். இந்த டிசைன் கைஸ் ஏரோடைனமிக்ஸ் செயல்திறனை வந்து இது அதிகப்படுத்துது. அதுவும் இல்லாம ஒரு மெனியூபிலிட்டியும் இது அதிகப்படுத்துது கைஸ். விங்கடு பாடி டெல்டா விங்ஸ் டிசைனோட அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். இந்த டிசைன் கைஸ் ரொம்ப தூரத்துக்கு வந்து இதால லைட் பண்ணிட்டே இதால போக முடியும். இப்போ உக்ரைன் ரஷ்யா போர்ல வந்து அதிகமா இந்த லைட் பாம்ஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் கைஸ் இந்த வெஹிக்கிளும். இதால இதோட பவர் இல்லாம இதால வந்து லைட் பண்ணிட்டு இதால ரொம்ப தூரத்துக்கு போக முடியும். இதனால கைஸ் இதோட ரேஞ்சை வந்து நம்ம வேணும்னா அதிகப்படுத்திக்கலாம். இந்த டெல்டா விங்ஸ் கைஸ் இந்த வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு சிறந்த கண்ட்ரோலை கொடுக்கும். ஈஸியா மெனுவபிலிட்டி பண்ண முடியுங்கிறதுனால இதால கைஸ் ஒரு மூவிங் டார்கெட்டையும் அடிக்க முடியும். டெல்டா விங்ஸ் இருக்கிற டிசைன் வந்து கைஸ் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு வந்து சில பிரச்சனைகள் ஏற்படும். இதனால வந்து நம்மளோட செலவு வந்து அதிகமாகும். இந்த வெஹிக்கிளை உருவாக்குறதுல கைஸ் செலவு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகும். இதுக்கு இந்த டிசைனுக்கு கைஸ் கொஞ்சம் விங்ஸ் இருக்கிறதுனால பார்க்கும்போது கொஞ்சம் பெருசா தெரியும் கைஸ். ஒரு ஹைப்பர்சோனிக் ஸ்பீட்ல வரும்போது இது வந்து அதிகமான ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இதனால வந்து கைஸ் இதோட ஹீட்டை குறைக்கிறதுக்காக நம்ம சில சிஸ்டம்ஸை வந்து இந்த வெஹிக்கிள்ல வந்து நம்ம பொருத்த வேண்டிய அவசியம் வரும் கைஸ். இந்த டெல்டா விங்ஸ்னால கைஸ் இது பறக்கும் போது இதுக்கு இன்னும் எனர்ஜி தேவைப்படும், அதிகமான எனர்ஜி இதுக்கு தேவைப்படும் கைஸ். இதனால வந்து இதோட ஸ்பீடும் இதோட செயல்திறனும் வந்து கொஞ்சம் பாதிக்கும். அடுத்தது கைஸ் மூணாவது நம்ம பார்க்க போறது பிளெண்டட் பாடி HGV ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள். டெல்டா பாடியிலே விங்ஸ் இருக்கும் கைஸ். ஆனா வந்து இந்த விங்ஸ் வந்து ஒரு மோல்டு பண்ணும் போதே இந்த விங்ஸையும் சேர்த்து பண்ணியிருப்பாங்க. அதாவது இது வந்து வெஹிக்கிளோட கனெக்ட் ஆயிருக்கும் பிரிக்க முடியாத மாதிரி. எக்ஸாம்பிள் கைஸ் பாம்பர் ஏர்கிராஃப்ட் மாதிரி இது இருக்கும் கைஸ் பாக்குறதுக்கு. இந்த டிசைனும் கைஸ் ஏரோடைனமிக்ஸையும் அதிகப்படுத்தும். அதுவும் இல்லாம வந்து
மினிவபிலிட்டியும் அதிகப்படுத்தும். இதோட ரேஞ்சையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பீடாகவும் போகும் கைஸ். இதோட அட்வான்டேஜஸை பார்க்கலாம் கைஸ். இதோட ரேஞ்சை வந்து கைஸ் நம்ம ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் கைஸ் இதோட பிளெண்டட் பாடி காரணமாக வந்து ரேடார்ல இதால சிக்காம வர முடியும் கைஸ். அது வந்து ரேடார்ல சிக்கினாதான் கைஸ் அதை வந்து ஒரு இன்டர்செப்டார்ஸை ஃபயர் பண்ணும். இதோட டிசைன் காரணமா இது வந்து ரேடார்ல சிக்காம ஈஸியா தப்பிக்க முடியும் கைஸ். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததான் வந்து அட்வான்டேஜஸை பார்த்தோம். இப்போ வந்து நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம் கைஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குன்னா, இதோட டிசைன் காரணமா வந்து கைஸ் இதனை வந்து நம்ம இன்னும் அப்டேட் பண்ணணும். இதனால வந்து இதோட செலவும் அதிகமாகும். இதை வந்து கைஸ் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு நம்மளுக்கு துல்லியமான இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. இந்த மாதிரி இன்ஜினியர்ஸ் நம்ம கிட்ட இல்லைன்னா மேனுஃபேக்சரிங் பாதிக்கும் கைஸ். இந்த டிசைன் காரணமா கைஸ் இதை வந்து கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். இதை வந்து கண்ட்ரோல் பண்றது கஷ்டங்கிறதுனால கைஸ் இதுல வந்து நம்ம அதிகமான கைடட் சிஸ்டத்தை பொருத்தணும். அதாவது இதை கண்ட்ரோல் பண்ண வைக்கிறதுக்கு இதுல அதிகமான சிஸ்டத்தை நம்ம பொருத்தணும் கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து கோனிக்கல் பாடி. இந்த கோனிக்கல் பாடிக்கு வந்து கைஸ் ஒரு மூவிங் டார்கெட் அடிக்காது. அப்படி இருந்தாலும் வந்து இதோட ஸ்பீடு வந்து அதிகமா இருக்கும். இதோட ஸ்பீட் காரணமாவே இதை வந்து இன்டர்செப்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது கைஸ் விங்டு பாடி இருக்கு. இதால வந்து மூவிங் டார்கெட்ஸை ஈஸியாக அடிக்க முடியும். இதால மினிவபிலிட்டி ஈஸியாக பண்ண முடியும். ஆனால் வந்து இதை வந்து நம்ம ப்ரொடெக்ஷன் லைனுக்கு எடுத்துட்டு போறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் கைஸ். மூணாவதா வந்து பிளண்டட் பாடி. இதாலையும் வந்து மினிவபிலிட்டி ஈஸியாக பண்ண முடியும். ஆனால் வந்து இதை வந்து இந்த டிசைனை வந்து நம்ம முழுசா பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கிறதுல பெஸ்டான இன்ஜினியர்ஸ் வேணும். அதுவும் இல்லாமல் இது மேனுஃபேக்சரிங் பண்றதும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் கைஸ். இந்த மாதிரி கைஸ் 3 டிசைனுக்கும் வந்து நம்ம அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. நம்மளுக்கு வந்து என்ன இதுல தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம டிஆர்டிஓவும் நம்ம ராணுவமும் செலக்ட் பண்ணி கூடிய சீக்கிரமே ஒரு ப்ரோக்ராம் வாணி மூலமா வந்து ஒரு ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிளை வந்து இந்தியாவும் உருவாக்குவாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம் கைஸ். பாய், குட் நைட்.